கேரளாவில் மழைன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் அடிக்குது. அது வந்து எங்கள் அண்ணன் கோஆப்ரேட் பண்ணிரு கொஞ்சம் இருக்கு. எங்களுக்கு போர் அடிக்குது, உங்களுக்கு போய் இந்த பக்கம் வந்துடுவா. தொடையிலே கார் வச்சு கட்டுறாரு கைஸ். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் பிரவீன் மகா. நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்தீங்கன்னா 4:30 கிட்ட ஆகுது. நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து கேரளாவில் வந்து எங்கள் பேச்சியம்மான்னு ஒரு கோயில் இருக்குது. சரி, எங்கள் அம்மாவோட குலதெய்வம் வந்து பேச்சியம்மான்னு கேரளாவில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து சாமிக்கு கல்யாணம். அதனால் நான் ஆகாஷ் வரன் 3 பேரும் கிளம்பிட்டுருக்கோம். எங்கள் அங்கே போயிட்டு எங்கள் அம்மா எங்கள் அக்கா அவங்கெல்லாம் ஒன்றா வந்து கிளம்பி போவோம். அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கோ. அதில் அவர் கொஞ்சம் வயிற்றுச்சல் நினைக்கிறேன். அவரை விட்டுட்டு தான் போகிறோம். பிகாஸ் நாங்கள் ஒரு அற்புதமான ஒரு பொருள் வளர்த்திட்டு இருக்கோம். அந்த பொருள் அலாவுதீன் அற்புத விளக்கு. அது பாதுகாப்பு தேவை. ஆனால் அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணுங்கிறதுனால அவரை வந்து விட்டுட்டு போகிறோம். நான் வந்து காவலுக்கே காவலா காவல்கான் அதனால காவல்காரனுக்கே காவல் வச்சுட்டு போகிறோம். ஆக்சுவலி இந்த சாரி தான் நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து ஆக்சுவலி இது வேறு ப்ளவுஸ், இது வேறு ப்ளவுஸ். இது மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் போட்டிருக்கேன். பிகாஸ் நான் வந்து சில்க் சாரி கட்டலான்ட்டு இருந்தேன். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. எப்போவுமே எனக்கு ரெடி ஆகும்போது நல்லா ரெடி ஆகணும்னு தோணும். பட் ரெடி ஆகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இதுக்கு நம்ம ரெடி ஆகணும், ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எனக்கு. எனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் அளவாக ரெடி ஆப்பேன். நான் இன்னும் வீடியோவே இப்போதான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள வீடியோ டைட்டில் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. பின்னாடி வந்து இன்னும் கிளம்பாம இருக்கிறாரு. அவர் கோயிலுக்கே வரப்போறது இல்லை. போய் விட்டுட்டு வர்றதுக்கு ட்ரெஸ் சைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்களே ட்ரெஸ் சைன் பண்ணாம தான் கட்டி. சுத்தம் சோறு போடுமா? இப்படிதான் அப்படி இருந்து காவல்காரனுக்கே காவல்காரன் சுத்தம் சோறு போடும். இதுதான் நீ வீடியோ டைட்டில் வைக்கணும்னு அப்படி இருந்து தூக்கத்துல உளறிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நேரம் வந்துருச்சிருப்பாரு. ஓகே, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆப்பியும் கூட்டிகிட்டு போகிறோம். சாரி, ஆப்பி வந்து வழி அனுப்புறக்கு எங்களை வழி அனுப்புறக்கு ஒருவா நாங்கள் போய் உக்கடம் இருக்குல்ல, உக்கடத்தில் போய் அவரை ட்ராப் பண்ணிடுவார். அங்கேருந்து நாங்கள் அந்த ட்ராவல்ஸில் போயிடுவோம். எங்கள் அம்மா வந்து இன்னும் கால் பண்ணல. எங்கள் அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. அங்கேருந்து கிளம்புனோடனே கால் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா அங்கே பாரு ஏதோ ஒரு ஜீவன் தெரியுற மாதிரி, ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஜீவன் தெரியுற மாதிரி தெரியுது. இன்னும் 2 பேர் வந்து எங்களை வழி அனுப்புறக்கு வந்திருக்காங்க. தூங்குங்க, நாங்கள் தான் போகிறோம், நீங்கள் விஷம் படுத்துவங்கனாலும் தூங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டுருக்காங்க. அதான் காரு கடியில் போய் படுத்து வச்சுட்டான். எவ்வளோ பாரு ஆப்பி பண்ணுறது அப்படியே பண்ணுது. எங்கே காரு கடியில் படுத்துட்ருக்க நோஞ்சியன். ஓ, கார் இப்போ தான் துடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. யூஸ்வலாக அவர் கார் வந்து டக்குன்னு தொடச்சிடுவார் ஒரு 2 மணி நேரத்தில். வெளியே வா, என்ன பண்ணிட்டு இருக்க? வெள்ளு பண்ணிட்டு இருக்க. காலையில் எல்லா செப்பலையும் கடிச்சு வச்சுட்டு எங்களுக்கு இப்போ போடுறக்கு செப்பல் இல்லாத அளவுக்கு கடிச்சு வச்சிருக்கு எல்லாத்தையுமே. என்னோட பழைய செருப்பு தான் போட வேண்டியது ஆயிடுச்சு. எல்லா செப்பலையும் கடிச்சு வச்சிருக்கேன் நீ. ஆப்பியோட பெல்ட்டி கடிக்கிற, ஆப்பியும் கடிக்க ட்ரை பண்ற நீ. நான் ஃப்ரீயாக இருக்கனால மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் மியூசிக் கேளுங்க. நல்லா இருக்கா? கொஞ்சம் மட்டமா இருக்குது. தேங்க்யூ. இன்னொரு தடவை கேட்டு பாருங்க, அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இது முன்னாடி இந்த விட பரவாயில்ல. மியூசிக் கம்போஸ் பண்ண நம்ம கிளம்புற வேலை பார்க்கலாம். ஆமாம், கார் எங்கேயோ போங்க வாங்க, எப்படியோ போங்க. என்னை ஒரு காரில் ஒரு 1/2 hour இந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி தான் ஆப்பியோட மைண்ட் வாஷ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். என்னால் இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் 3 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் 3 மணிங்கிறது எனக்கு எப்படி இருக்கும், மிட்நைட் எனக்கு. இப்போல்லாம் அசால்ட்டாக நான் 3 மணிக்கு எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக 3 o'clock எனக்கு வந்து முழிப்பு வந்துருச்சு இன்றைக்கி. ஏன்னா அது வந்து ஒரு விஷயம், அது எப்படி சொல்கிறது, செமிச்சிடுறேன் இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போகிறீங்களா? அவர் வந்து அதை பற்றி சட்டையே பண்ணாமல் துடைத்து கொண்டே இருக்கிறார். சரி பார்க்கலாமா? நீண்ட காலமாக துடைத்து கொண்டே இருக்கிறார். இதற்கு விடிவு காலம் பிறக்காதான்? இவனுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, நம்ம வந்துட்டு தொடச்சிட்டே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே அவருக்கு ஆக்சுவலி கிடையாது. அவர் வந்து அவர் பாட்டு துடைப்பார். ஓகே, நாங்கள் வந்து வண்டியில் ஏறிட்டோம். ஆகாஷ் ஆகாஷ் ஏறுறோம். நம்ம இதை சாப்பிட்டு எடுத்துக்கோ. ஓகே, நாங்கள் வந்து வண்டியில் ஏறிட்டோம். நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ தான் டீ குடிச்சிட்டோம், கிளம்ப போகிறோம். நான் இப்போ இடையில சில நாய்ஸஸ் எல்லாம் வரும். அவங்க வந்து எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. கைஸ் vlog
வந்து ஊருக்கு வந்துட்டோம். வேர்க்க விறுவிறுக்கு வந்துருக்கு. கேரளாவில் மழைன்னு சொன்னாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் அடிக்குது. உங்கள் ஊர் எப்போவுமே இப்படி தான் வெயில் அடிக்கு. எங்கள் அம்மா ஊர் எப்போவுமே வெயில் தான். இந்த கண்ணாடி வந்து எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிற அந்த கண்ணாடி வந்து இதில் தான் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ பார்த்தது. அந்த கண்ணாடி இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. வேறு கண்ணாடியே வாங்கல அவங்க. இந்த கோயில் தான் வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்கிற பேச்சியம்மன் கோயில். இது வந்து எங்கள் அம்மாவோட குலதெய்வம். ஸோ அதனால் இங்கே வந்து இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து திருக்கல்யாணம். அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எங்கள் அண்ணன். ओम सतिशेखराय स्महे जड़धाराय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात् स्वाहा नंदी प्रचोदयात् स्वाहा ओम नारायणाय विद्महे விறுவிறுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் வந்து பாதி பூஜை இப்போதான் முடிச்சிருக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது பாதி பூஜை முடிச்சிருக்கு. இன்னும் இன்னும் இனிமேல் தான் பிரசாதமெல்லாம் பண்ணிட்டு தான் அது திருக்கல்யாணம் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் வந்து ஹோம குண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் போட்டு அதுக்குள்ள நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால வந்து நாங்கள் இப்போ தான் போய் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும். குட்டி நாய்க்குட்டி இல்லை, அது பூனைக்குட்டி. கூப்பிடுமா? பயங்கர ஆட்டிடியூட் காமிக்குது இந்த பூனை. நடக்க முடியுது உன்னால? விழுந்துட்டு இருக்கு. யாராலையுமே நடக்க முடியல, அந்த அளவுக்கு டயர்டாயிருச்சு. வெயில் இங்கே கேரளாவில் ஃபுல்லாக மழைன்னு சொன்னாங்க. ஆமா சௌமியா, ஆமா கீதா, இவங்க ரெண்டு பேரும் யாரு? இது போகுது வருது. ஒழுக்கமா கோஆப்ரேட் பண்ணிரு. கொஞ்சம் இருக்கு, எங்களுக்கு போர் அடிக்குது. ஒழுக்கமா இந்த பக்கம் வந்துருவா. இன்னும் போலையா? ஓகே, நாங்கள் வந்துட்டு பயங்கர டயர்டாகிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் கிளம்பிட்டோம், ஊருக்கு கிளம்பிட்டோம். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர ஆக்சுவலி ரொம்ப டயர்டாகிடுச்சு. வெயில் இங்கே, மழை கிடையாது இங்கே, வெயில் தான், நல்ல வெயில். நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஊர் வந்ததுக்கப்புறம் எந்திரிக்கலாம். ஓகே, நாங்கள் வந்துட்டு வந்துட்டோம். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் போட்டு அவர் பாருங்க ஸ்டெப்னி டயர் எல்லாம் மாற்றி. ஆமாம், அங்கே ஒரு பாட்டே ஓடிச்சு, அர்ஜுனர் வில்லு அடிச்சந்திரன் சொல்லு அப்படின்ட்டு. இல்லை, அதே டயரில் இருந்தேன்ல, தொடையில வச்சு காட்டுங்க. இப்போ ஒன்று நிறுத்துங்க, நான் எடுக்கிற வீடியோ தொடையில வச்சு காட்டுங்க. தொடையிலே கார் வச்சு காட்டுறேன் நம்ம கைஸ். அது இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ எல்லாருமே பயங்கர டயர்டாக இருக்கும், நிற்கவே முடியல. நல்லா வீட்டுக்கு போய் ஏசி போட்டு நல்லா சுடுதண்ணீர் குடிச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 2 நாள் சுடுதண்ணியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். அடுத்த vlogல மீட் பண்ணுவோம். பாய்.